பிராண்டி செய்திகள். அறிவாலயம் அழைக்குது, அண்ணன் வர்றாரா? ஓபிஎஸ்க்கு திமுக கொடுத்த மெகா ஆஃபர். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என பாஸ், தர்மயுத்தம் கடத்தின ஓபிஎஸ் அண்ணன் இப்போ அறிவாலயம் பக்கம் வண்டி கட்ட போறாரா? ஆமாங்க, திமுக தரப்பிலிருந்து ஒரு பவர்ஃபுல் தூது ஓபிஎஸ்க்கு போயிருக்கு. எடப்பாடியார வீழ்த்த நம்ம 2 பேரும் ஒன்னா சேரலாமான்னு அந்த தூதுல ஒரு பெரிய பிளான் இருந்திருக்கு. அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில என்னதான் நடந்தது? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவை கனிமைப்படுத்தவும் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற முக்குலத்தோர் வாக்குகளை மொத்தமா அறுவடை செய்யவும் ஓபிஎஸ்ஐ தங்கள் பக்கம் இழுக்க திமுக பிளான் பண்ணியிருக்கான். 2. திமுகவின் மூத்த அமைச்சர் ஒருத்தர் மூலமா ஓபிஎஸ்க்கு தூது அனுப்பப்பட்டதாகவும் அதுல சுமார் 10 முதல் 12 சட்டமன்ற தொகுதிகள் வரை ஒதுக்க முன்வந்ததாகவும் தகவல் கசிஞ்சிருக்கு. 3. எங்க சின்னமான பலாப்பழம் அல்லது இரட்டை பம்பரம் எதுல வேணாலும் நில்லுங்க, ஆனா எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரு ஓபனா ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கு. 4. அது மட்டுமில்லாம தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ் மகனுக்கு ஒரு முக்கியமான மத்திய அல்லது மாநில அளவிலான கௌரவ பதவி தரவும் திமுக தரப்பு உறுதி கொடுத்திருக்கான். 5. ஓபிஎஸ் ரியாக்ஷன். அதிமுகவை மீட்கணும்ங்கிறது தான் என் லட்சியம். திமுகவோட சேர்ந்தா துரோகி பட்டம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும்னு ஓபிஎஸ் இப்போதைக்கு தயக்கம் காட்டிட்டு இருக்காராம். ஆனா டிடிவி தினகரன் இப்போ எடப்பாடியார் பக்கம் சாய வாய்ப்பு இருக்கிறதால தான் தனித்து விடப்படுவோமோ என்கிற பயத்துல ஓபிஎஸ் இந்த ஆஃபரை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காராம். 7. தவேக விஜய் இப்போ ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கிற நேரத்துல தென் மாவட்டங்கள்ல வாக்குகளை பிரிக்காம இருக்க ஓபிஎஸ்ஐ தக்க வைக்க திமுக இன்னும் ஒரு பெரிய ஆஃபரை தயார் செஞ்சிருக்கான். கண்ணா, பகைவனுக்கு பகைவன் நண்பன்கிறது அரசியல் தந்திரம். எடப்பாடியார பழிவாங்க திமுகவோட கைகோர்ப்பாரா ஓபிஎஸ்? இல்ல தனித்தடம்னு சொல்லி பாஜகவோடையே தங்கிடுவாரா? இந்த ஆஃபர் அரசியல ஓபிஎஸ் ஏத்துக்குவாரா? இல்ல மீண்டும் ஒரு தர்ம யுத்தம்னு மெரினாவுக்கு போறாரா? 2026ல இந்த கூட்டணி கலைபரத்துக்கு மக்கள் ஒரு பெரிய விசிலடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a do or die situation for OPS and DMK is ready with the lifeline boss. ஓபிஎஸோட அடுத்த மூவ் என்ன? எடப்பாடியார் இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாரு? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.